சென்னையில் வாசன் கண் மருத்துவமனை சார்பாக மிகப்பெரிய கண் பரிசோதனை முகாம் மற்றும் சிறப்புரிமை அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை எழும்பூர் ரெட் கிராஸ் சொசைட்டி வளாகத்தில் நாடு முழுவதும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாசன் கண் மருத்துவமனை சென்னை பிராந்தியம் மற்றும் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் முகவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கு மிகப்பெரிய கண் பரிசோதனை முகாம் நடத்தியது. இந்த முகாமில் சென்னை பிராந்தியத்தில் வாசன் கண் மருத்துவமனை மருத்துவ இயக்குநர் டாக்டர் கௌஷிக், வடபழனி வாசன் கண் மருத்துவமனை சிஎம்ஓ டாக்டர் ஷெர்டன், ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் வணிகத் தலைவர் இவிபி பாலாஜி பாபு, மண்டல மேலாளர் சையத் இம்ரான் மற்றும் உதவி மண்டல மேலாளர் அருளேசன் ஆகியோர் இணைந்து சிறப்புரிமை அட்டையை அறிமுகம் செய்தனர். இந்த சிறப்புரிமை அட்டை என்பது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் மற்றும் வாசன் கண் மருத்துவமனை ஏஜிஎஸ் மருத்துவமனைக்கு ஒரு மைல்கல் என்று அவர்கள் தெரிவித்தனர். இந்த சிறப்புரிமை அட்டை அறிமுக விழாவில் மருத்துவமனை ஊழியர்கள், இன்சூரன்ஸ் ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மற்றும் ஏஎஸ்டி குழுவினர்லேருந்து அவங்க சார்பாக எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இட்ஸ் a huge honor for us. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எதுக்கு இந்த டைப் இப்போ தான் சார் சொன்ன மாதிரி ஏன் இந்த டைப் ஸ்டார் ஹெல்த்தோட எங்களுக்கு ஏன் அசோசியேஷன் அப்படின்னா, வாசன் ஐ கேர் வந்து பல வருஷமா, எனக்கு தெரிஞ்சு 20 வருஷமா வந்து we are delivering quality eye care. எங்களோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஐ கேர். இன்ஃபேக்ட் நான் வந்து என் பேர் டாக்டர் கௌஷிக். நான் வந்து ஐ எம் ஹெட்டிங் சென்னை, என்டையர் சென்னை. இப்போ எங்களோட 10 கிளைகள் இருக்கு. இந்த 10 கிளைகள்ல வந்து இது வந்து சென்னையில மட்டும். இதை தவிர்த்து சவுத் இந்தியா, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வாசன் வர்றதுக்கு முன்னால நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் வகையில் பண்ணிட்டு இருந்தாங்க. வாசன் கொண்டு வந்த ஒரு நவீன விஷயம் என்னன்னா கேர். தட் இஸ் ட்ரீட்மெண்ட். ஒரு டாக்டர்கிட்ட போனா கொஞ்சம் ரூடா பேசுவாங்க, இதான்ப்பா ஒரு ட்ரீட்மெண்ட், இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றாங்க. வாசன் கொண்டு வந்த ஒரு நவீன என்னன்னா, நியூ டெக்னாலஜி மட்டும் இல்லாம கவனிப்பு. ஒரு பேஷண்ட் வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கிட்டு give them some chair time. எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எங்களோட டாக்டர் இங்க வந்து பாத்தீங்கன்னா we spend time to discuss options. என்ன இப்போ கேட்ராக்ட் வராங்க, சர்ஜரின்னு வர்றாங்கன்னா அதை பத்தி ஒன்றும் தெரியறது இல்லை. சுகர், டயபெட்டிக் ரெட்டினோபதி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை பத்தி பெருசா அவேர்னஸ் இருக்காது. ஸோ அதை விளக்குறது ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஏன்னா 90% எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்தாங்கன்னா கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும்னு தான் வர்றாங்க. அவங்க வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கு, எங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு வராங்க. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் கேர். அட்டென்ஷன், கவனிப்பு plus treatment. In terms of treatment, எங்களோட என்னைக்குமே tagline has always been, அதுவும் இப்போ thanks to ASD ஓட tagline என்னன்னா, அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் சரி, இனிஷியல் ஃபவுண்டிங் டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பிராண்ட் they have created is AIIMS டாக்டர்ஸ். ஏன்னா எங்களோட சேர்மன் டாக்டர் அருண் சிங்வி வந்து he is a product of AIIMS. டாக்டர் விகாஸ் ஜெயின் இருக்காரு, he is our CEO, group CEO. அவரும் he is from AIIMS. அவங்க the founders are all from AIIMS. ஸோ எய்ம்ஸ்னால எல்லாரும் என்ன தோணும், ஒரு தரமான குவாலிட்டி கேர். ஸோ கேர் பிளஸ் ட்ரீட்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தது தான். ஸோ தட் இஸ் பின் ஆர் டேக்லைன் நம்பர் 1. இந்த விஷயத்துல தான் வி வாண்டட் டு அசோசியேட் வித் ஸ்டார். காரணம் என்னன்னா, குவாலிட்டி டாக்டர்ஸ் இருந்து குவாலிட்டி மெஷின்ஸ், ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே கையில வச்சுக்கிட்டு டெலிவரி நடக்கணும். தட் இஸ் எப்படி மக்கள்கிட்ட எளிமையான முறையில் ரீசனபிளி பிரைஸ்ட், how do we take it to the people, to the general public? பார்த்தீங்கன்னா இதில் தான் எங்களுக்கு இன்சூரன்ஸ் இப்போ ஸ்டார் மாதிரி ஒரு கம்பெனியோட ஒரு டைப் ரொம்ப அவசியமா இருந்தது. அதனால தான் இந்த MOU. இந்த MOUல ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா, இப்போ எலிட் ஏஜென்ட்ஸ், பிரீமியம் ஏஜென்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் கன்சல்டேஷன் ஃப்ரீ அக்ராஸ் வாசன், அக்ராஸ் ASD, அக்ராஸ் இந்தியா. தட் இஸ் இது சென்னையில் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியா. சார் சொன்ன மாதிரி, கோகுல் சார் சொன்ன மாதிரி, நார்த் இந்தியாவில் இது பிரபலமா வந்து ASDங்கிற குரூப்ல இருக்கு, சவுத் இந்தியாவில் வாசன்ற பேர்ல இருக்கு. ரெண்டும் சேர்ந்து மொத்தமா எங்களுக்கு 180 கிளைகள் இப்போதைக்கு. அண்ட் இட் இஸ் ரேபிட்லி எக்ஸ்பேண்டிங். அடுத்த படியில் எங்களோட எக்ஸ்பென்ஷன் நாங்கள் என்ன பிளான் பண்றோம்னா, ரீச் அவுட் டு டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒரு ASD, ஒரு வாசன் இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதை நோக்கி சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் we want the association with Star.
இதுல இந்த அசோசியேஷன்ல எங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து ஏன் உங்களுக்கு நாம இந்த ஒரு ரீச் அவுட் பண்றோம் அப்படின்னா அட் த கிரவுண்ட் லெவல் ஏஜென்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம எந்த ஆர்கனைசேஷனும் மேல வர முடியாது. ஸோ ஒரு குவாலிட்டி சர்வீஸ் கொடுக்கணும்னா கிரவுண்ட் லெவல் அந்த சர்வீஸ் ரீச் அவுட் ஆகணும். நாங்கள் நல்ல நல்ல வேலை செய்யறோங்கிறது எடுத்து சொல்றதுக்கு நீங்க உங்க மாதிரி ஆளுங்க இருக்கணும். ஸோ ஏஜென்ட்ஸ் வழியாக தான் we can spread the good word. We will try to do our level best in terms of treatment, in terms of care, in terms of service. அது நீங்க எடுத்துட்டு போனாலே கூட போகும். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், I request Dr. Sharan வந்து he is a glaucoma specialist. Please say a few words about glaucoma. எப்படி நமக்கு உடம்புல பிளட் ப்ரெஷர் இருக்கோ அதே மாதிரி கண்ணு நல்லா வேலை செய்யறதுக்கு கண்ணுக்குள்ளார ஒரு ப்ரெஷர் இருக்கணும். அது கம்மியா இருந்தாலும் தப்பு, ஜாஸ்தியா இருந்தாலும் தப்பு. அந்த கரெக்ட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணாதான் நம்மளால அந்த கண்ணு அதோட வேலையை செய்ய முடியும். அண்ட் இந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும் போது அது என்ன பண்ணணும்னா கண்ணுல இருந்து மூளைக்கு போற நரம்பு போய் அழுத்தும். ஸோ இது அழுத்தும் போது அந்த நரம்பு கொஞ்சமா டேமேஜ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ இனிஷியலா ஒருத்தங்க வராங்க, செக் பண்றோம், உங்களுக்கு கிளாக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க, எனக்கு ஒன்றும் பார்வையில பிரச்சனையே இல்லையே, நீ என்ன கிளாக்கமா இருக்கன்னு சொல்றேன்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த கிளாக்கோமால என்ன ஆகும்னா இந்த சைடு பார்வை, நீங்க ஒரு கண்ணை மூடிட்டு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ட் பாக்குறீங்க, இந்த சைடு பார்வை எல்லா பக்கத்துல இருந்தும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த சைடு பார்வை இன்னைக்கு நாளைக்கு வித்தியாசம் தெரியாது. ஸோ அது இன்னிலிருந்து 10% குறையறதுக்கு அடுத்த 4 மாசம் 6 மாசம் ஆகும். ஸோ கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும்போது அதை நம்ம அப்ரிஷியேட் பண்றதுக்குரிய பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ நாங்க பார்த்து இந்த நரம்புல டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை சைட் பார்வையை செக் பண்ணும் போதுல அது தெரியறதுக்குரிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. சில பேருக்கு அந்த ப்ரெஷர் 120/80 அப்படின்னு சொல்றாங்க பிளட் ப்ரெஷர், இதுக்கு மேல இருந்தா ஜாஸ்தி, இதுக்கு மேல இருந்தா கம்மின்னு. கண்ணுக்கான அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நம்பர் கிடையாது. ஏன்னா நம்மளால நேரம் அந்த டேமேஜை பார்க்க முடியும். சில பேருக்கு 21 ஜென்ரலா சொல்லுவாங்க, 21க்கு மேல இருந்தா தப்பு அப்படின்னுட்டு. பட் சில பேருக்கு அது 18ஆவும் இருக்கும், அந்த 18ல கூட அவங்களுக்கு டேமேஜ் ஆகும். பட் நம்ம அது நேரம் டேமேஜ் பார்க்க முடியும் அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த 18ல டேமேஜ் இருக்கிறதையும் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதையும் மெடிசன் போட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கிளாக்கோமா ட்ரீட்மெண்ட்ன்றது கியூர் கிடையாது. அதாவது இன்னைக்கு வந்தாங்க நான் கிளாக்கோமாவை சரி பண்ணிட்டேன் அப்படியே நீங்க நாளைக்கு நல்லா போலாம் அப்படின்னு கிடையாது. ஏற்கனவே டேமேஜ் ஆனதுதான், அதை நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் நம்மளால ஃபர்தர் டேமேஜ் ஆகிறத அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த அரெஸ்ட் பண்றது ஒரே இன்னைக்கு மருந்து ஆரம்பிக்கிறது லைஃப் லாங் வேலை செய்யாது. நாளைக்கு திருப்பி அந்த மருந்து வேலை செய்யாது, அதோட கம்மியாகும், பின்னாடி வேற மருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு போர்ஷன் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இப்போ ரெகுலர் செக்அப்ஸ்ல தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்லிட்டேன். ஸோ ரெகுலர் செக்அப்ஸ் இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி ஃபேமிலி ஹிஸ்டரி. உங்க அப்பா அம்மாவுக்கு கிளாக்கோமா இருக்கு ஆர் பிரதர் சிஸ்டருக்கு கிளாக்கோமா இருக்குன்னா ரொம்ப ஏர்லியராகவே ஸ்கிரீனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறது இம்பார்ட்டன்ட். 20 years 30 yearsலேயே ஒரு தடவை பண்ணிட்டோம்னா பின்னாடி ஏர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். எந்த ஹிஸ்டரி இல்லைனாலும் 40 வயசுல எல்லாருக்கும் வெள்ளை அழுத்து வரும், கிட்ட பார்வை குறையும். அந்த டைம்ல ஒரு செக்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வருஷம் செக்அப் பண்ணிட்டோம்னா ஏர்லியராகவே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அண்ட் அடுத்த ப்ராப்ளம் சொன்னேன், ஐடென்டிஃபை பண்ணி ஒரு தடவை ட்ராப் ஸ்டார்ட் பண்ணிட்டா அதோட போயிட முடியாது. ஸோ இந்த மருந்தோட எஃபெக்ட் ஆஸ் டைம் கோஸ் குறைஞ்சிட்டே வரலாம், இல்லை மருந்தோட எஃபெக்ட் நமக்கு அந்த மருந்து வேலை செய்யாம கூட போகலாம். ஸோ எவ்ரி இயர் அது செக் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணும்போது சைடு பார்வை ப்ரெஷர் செக் பண்ணும்போது ஃபியூச்சர்ல அது குறைஞ்சாலும் எஃபெக்ட் குறைஞ்சாலும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து மாற்றலாம். இதே போலதான் சர்ஜரின்னு இருக்கு கிளாக்கோமாக்கு. பட் சர்ஜரி இன்னைக்கு பண்ணிட்டோம்னா அதுவும் கியூர் கிடையாது. சர்ஜரி ஒரு டைம் வரைக்கும் எஃபெக்ட் இருக்கும், சர்ஜரியோட எஃபெக்டும் ஓவர் டைம் கேன் ரெடியூஸ். சர்ஜரி பண்ணாலும் வருஷம் செக் பண்ணிக்கிறது, ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ மோஸ்ட் ஐ ப்ராப்ளம்ஸ் காமன் ஃபேக்டர் ஒண்ணுதாங்க. பார்வை குறைஞ்சதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் பண்றது ரொம்ப சான்சஸ் கம்மி. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் போனாலும் ரிவர்ஸ் பண்ணிடலாம். டயபெட்டிஸ், ரெட்டினோபதி, கிளாக்கோமா இது எல்லாத்துலயுமே பார்வை குறைஞ்சதுக்கு அப்புறம் ரிவர்ஸ் பண்றது கஷ்டம். அந்த பார்வையை குறையாம தான் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். இயர்லி ஸ்கிரீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது குழந்தைங்கள்ல இருந்தே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிறந்த குழந்தைக்கு 4 வயசுல ஒரு தடவை பவர் செக் பண்ணிருக்கோம். ஏன்னா பிறந்த குழந்தையில பவர் இருக்கும், ஆனா அவங்களுக்கு சொல்ல முடியாது எனக்கு பார்வை கம்மியா இருக்குன்னு. அந்த 4 வயசு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குறை பிரசவத்துல பிறக்கிறாங்கல்ல, ப்ரீமெச்சூர் சில்ட்ரன், அவங்களுக்கு இன்னும் ஏர்லியராவே பண்ணணும். பிறந்து 4 வாரத்துல ஒரு தடவை பண்ணணும், பிளஸ் ஒரு வருஷத்துலயே ஒரு செக்அப் பண்ணணும். அண்ட் 4 வயசுக்கு மேல யூஸ்வலா அவங்களுக்கு பார்வை குறைஞ்சதுன்னா சொல்ல முடியும். எனிவேஸ் ஒரு 6-7 வயசுல ஒரு தடவை செக் பண்ணிட்டு பவர் இருந்தா வருஷம் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம்.